வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு கோல்ட் சேவிங் பிளான் தாங்க. அதாவது கோல்ட் சேவிங்க்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படிலாம் நம்ம வந்து தங்கத்தை சேமிக்கலாம், அண்ட் அதில் எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சில எக்ஸ்ப்ளனேஷன். அதாவது இப்போ தங்கம் சேமிக்கிறது அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு டிஜிட்டல் ஃபார்ம்லேயும் இருக்குது அண்டு நம்ம வந்து தங்கமாக ஃபிசிக்கல் கோல்டாகவும் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டு வாங்கிறதுக்கான சேவிங்ஸ் தான். ஸோ இந்த ஃபிசிக்கல் கோல்டை நம்ம வாங்குறப்ப அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் எது பெஸ்ட்டு, எது நமக்கு சூட் ஆகும் அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், பிளான்ஸ், டிப்ஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்டு சிட்டு ஸ்கீம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கோல்டு லோன் நம்ம பேங்க்கில் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ், அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் போடுறோம் இல்லையா. ஸோ அதில் சேவ் பண்ணுற பணத்தை வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடுறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா விதமான சிறு சேமிப்பு திட்டங்கள் பற்றின லேட்டஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். அண்டு போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் பேங்க்ஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்டு ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ், இது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய மணி ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது. இது எல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் இன்னும் அதிக வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல்ட் சேவிங் பிளான் பற்றி தான். அதாவது நம்ம கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தான் எல்லா தரப்பு மக்களும், அதாவது பார்த்திங்கன்னா லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தங்கம். ஸோ இந்த தங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபார்மில் நம்ம வந்து வாங்க முடியும். முன்னாடி சொன்ன மாதிரி டிஜிட்டலாகவும் இருக்குது அண்ட் ஃபிசிக்கல் கோல்டும் இருக்குது. பட் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் கோல்டை தான் விரும்புவோம். ஸோ நமக்கு ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அந்த நகை வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வச்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தங்கத்தை வந்து நம்ம சேமிப்போம். அண்டு தங்கம் சேமிக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு கம்பேரிட்டிவ்லி ஈஸி. மற்ற இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இப்போது நீங்கள் ஒரு ரியல் எஸ்டேட், இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும், ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வந்து தேவைப்படும். பட் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு நம்ம 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருந்தால் கூட மில்லிகிராமில் நம்ம வந்து தங்கம் வாங்க முடியும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஈஸியாக சேமிக்க முடியும். அதனால் கோல்டு வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் கோல்டோட ரேட் வந்து குறைஞ்சிட்டு இருந்தது. ஸோ நிறைய பேர் சிட்டு கட்டணும் அப்படின்றவங்களாம் வந்து அந்த டைமில் கட்டியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கோல்டு வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம சேவ் பண்ணுறதுக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் அதில் எது நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் சேவிங்ஸ். நிறைய நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளே வந்து நிறைய கோல்டு காயின் சேவிங்ஸ் வீடியோ போடுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து காயினாக சேமித்து வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் எடுத்துக்கிட்டோன்னா மில்லிகிராமில் கூட நமக்கு அவைலபிளாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 1000 ரூபாய் இருந்தால் கூட சேவ் பண்ண முடியும்னா. ஏன்னா 100 மில்லிகிராமு, 250 மில்லிகிராமு, 500 மில்லிகிராம், இந்த மாதிரி மில்லிகிராமில் நமக்கு வந்து தங்கம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிராம்ஸ்லேயே நமக்கு இருக்குது. இப்போது நமக்கு இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து வாங்கணும். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பணம் சேமிக்க முடியும். அண்ட் அந்த சேமிக்கிறதுல நான் வந்து கோல்டு காயினாக வாங்கி வைக்கிறேன்றவங்க இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ண முடியும். அண்ட் இதுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஜி கோல்டு வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. டிஜி கோல்டு சேவிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு காயின் வாங்குறீங்கன்னா மட்டும் டிஜி கோல்டு ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தினமும் நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி கோல்டு காயின் வந்து நம்ம வாங்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சீட் ஸ்கீம். இப்போ நகைச்சீட்டு போடுறோம் இல்லையா. ஸோ மாதம் நம்ம வந்து நகைச்சீட்டு போட்டு வாங்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா தங்க நகை எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அண்டு நீங்கள் நகையாக தான் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்கணும்னு நினச்சோன்னா மாதம் நம்ம நகைச்சீட்டு போட்டு வாங்கினா தான் நமக்கு அது லாபமாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது. அதாவது உங்கள்கிட்ட லம்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா
இப்போ 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம நகையாக எடுக்கணும். அட் த சேம் டைம் நம்ம அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் இல்லாமல் எடுக்கணும்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நிறைய நகை கடைகளில் இப்போ இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு 11 மாதம் கழிச்சு எடுக்கிறப்ப நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் நகையாக எடுத்துக்க முடியும். ஸோ நகை எடுக்கணுன்றதுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோல்டு காயினே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் டைம்னு சில டைமில் வந்து நமக்கு போடுவாங்க. இப்போ அக்ஷய திருதியைக்கு வந்து நிறைய போடுவாங்க, நியூ இயர், தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி ஆஃபர்ஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் வாங்குறவங்களும் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் அமௌண்ட் சேர்த்து வச்சுட்டு அந்த ஆஃபர் டைம் வரப்போ நம்ம வந்து அதில் கோல்டு காயின் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் கிடைக்கும். அந்த மாதிரி ஆஃபர்ஸ் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் டைம் நமக்கு எதுக்கு பெஸ்ட்னா, நிறைய பேர் வந்து பழைய கோல்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது நகை வாங்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆஃபர்ஸ் டைமில் வாங்குறப்ப உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறப்போ பழைய கோல்டுக்கு அதிகமான ரேட் கொடுப்பாங்க. அண்ட் புது நகைக்கும் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைக்கிறப்ப பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இந்த ஆஃபர்ஸ் டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து மில்லிகிராமில் சேமிக்கலாம், டிஜி கோல்டு இருக்குது, மாத சீட்டு, ஒன் டைம். ஆனால் இதில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கோல்டு ரேட் வந்து பார்த்துடலாம். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 9th April 2025. இன்றைக்கி 22 கேரட் 1 கிராம் ஆன விலை என்னன்னு பார்த்திங்கன்னா 8290 ரூபா. இது ஆக்சுவலி நேற்றை விட கொஞ்சம் விலை வந்து அதிகமாக இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 8225 ரூபா தான் இருந்தது. பட் இப்போ கொஞ்சம் வந்து ரேட் ஏறி இருக்குது. பட் இருந்தாலும் லாஸ்ட் வீக் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ கோல்டோட ரேட் வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்னா 31 மார்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8425 ரூபா இருந்தது. 8500 வரைக்கும் கூட நமக்கு கோல்டு ரேட் போச்சு. பட் அப்போ அதுலேருந்து இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கோல்டு ரேட்டு. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் நகைச்சீட்டு கட்டுறவங்களா இருக்கலாம், இல்லைனா கோல்டு காயின் வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த டைமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதில் எந்த ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கோல்டு காயின் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா, அதாவது மில்லிகிராம்லேயோ கிராம்லேயோ தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறீங்க, இதை வந்து நான் வந்து உடனே மாற்ற மாட்டேன்னு நினைக்கிறவங்க நீங்கள் மில்லிகிராமில் இல்லை கிராமில் வந்து வாங்கி வச்சுக்கலாம். மில்லிகிராமில் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்துலேயுமே எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மில்லிகிராம்ன்றப்ப 100 மில்லிகிராம்லேருந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. 250 மில்லிகிராம், 500 மில்லிகிராம்னு. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேல்யூ அடிஷன் போடுவாங்க. அதாவது மேக்கிங் சார்ஜ் ஆர் டை சார்ஜ்னு சொல்லுவாங்க இல்லையா காயினுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக போட்டுருவாங்க இந்த மாதிரி மில்லிகிராமில் இருக்கிற காயினுக்கு. ஸோ ஃபிக்ஸடாக போடுறப்போ ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா 100 மில்லிகிராமுக்குலாம் வந்து 75 ரூபா, 250 மில்லிகிராமுக்கு 75 ரூபா அந்த மாதிரி இருக்குது. அண்ட் 500 மில்லிகிராமுக்குமே 75 ரூபா இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக கோல்டோட ரேட் ஏறினதுனால 500 மில்லிகிராமுக்கு 75 ரூபா போடுறாங்களான்னு தெரியல. ஏன்னா நமக்கு 1 கிராமுக்கே வந்து பார்த்திங்கன்னா 166 ரூபா வருது 2% போடுறப்ப. அப்போது அரை கிராமுக்கு அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டு வச்சு போட்டோம்னாலே 83 ரூபா கிட்ட வருது. பட் 75 ரூபா அப்படின்றப்ப அவங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ 500 மில்லிகிராமுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க 2% அந்த மாதிரி தான் வேஸ்டேஜ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கரண்ட்டாக. ஸோ 100 மில்லிகிராம்லாம் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா 75 ரூபா இருக்குது. அப்போது நம்ம 1 கிராம் சேமிக்கணும், 100 மில்லிகிராமாக சேமிக்கிறீங்கன்னா 10 வாட்டி நம்ம 1 கிராம் வாங்கணும். அதாவது 10 வாட்டி 100 மில்லிகிராம் வாங்கினா தான் 1 கிராம் நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நம்ம 75 ரூபா ஒவ்வொரு வாட்டியும் கொடுக்குறோன்னா 750 ரூபா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வரும் இந்த மேக்கிங் சார்ஜஸ் மட்டும். ஸோ இந்த 750 ரூபா வந்து நமக்கு வேஸ்ட். இதே நம்ம 1 கிராமாக வாங்குறப்ப பார்த்திங்கன்னா 166 ரூபா தான் வருது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து 600 ரூபா வரைக்கும் நமக்கு இதில் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 100 மில்லிகிராம்னு இல்லாமல் கொஞ்சம் ஒரு 250 மில்லிகிராமோ இல்லை 500 மில்லிகிராம் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா நமக்கு இதில் வந்து அமௌண்ட் வந்து குறையும். அதாவது நமக்கு இந்த டையிங் சார்ஜில் வந்து அமௌண்ட்டு குறையும். அண்ட் ஆஸ் யூஷுவல் ஜிஎஸ்டி வந்து 3% நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்கணும். நீங்கள் 100 மில்லிகிராம் வாங்கினாலும் சரி, 1 கிராமாக வாங்கினாலும் சரி. ஏன்னா நிறைய பேர் நான் 100 மில்லிகிராம்னா 10 வாட்டி வாங்கும் போது 10 வாட்டியும் ஜிஎஸ்டி 3% கொடுக்கணுமா, 1 கிராமுக்குன்னா ஒரே ஒரு வாட்டி ஜிஎஸ்டி 3% அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அது வந்து தப்பு. ஏன்னா 100 மில்லிகிராம்னாலும் 1 கிராம்னாலும் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கட்டுறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் 3%. இப்போ 100 மில்லிகிராமுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபாய் ஆகுது அப்படின்னா அந்த 1000 ரூபாயிலேருந்து 3% தான் நீங்கள் கட்ட போகிறீங்க. இதே 1 கிராம் வாங்குறீங்க அப்படின்றப்போ 1 கிராமுக்கு 8500 ரூபாய் ஆகுது இன்றைக்கி ரேட்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 8500 ரூபாய்க்கும் 3% நீங்கள் கட்ட போகிறீங்க. ஸோ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் மில்லிகிராமில் வாங்கினாலும் கிராமில் வாங்கினாலும் நம்ம வாங்குகிற அமௌண்ட்டுக்கு தான் வரும். ஸோ அதில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் வராது. பட் நம்ம வேஸ்டேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக மில்லிகிராமில் வாங்குறப்ப வேஸ்டேஜ் வரும். ஸோ நீங்கள் வந்து மொத்தமாக கொஞ்சம் அதாவது 250 மில்லிகிராமாவது அட்லீஸ்ட் சேமிச்சிங்க அப்படின்னா நமக்கு வேஸ்டேஜில் ஓரளவுக்கு குறையும்.
அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபிசிக்கல் கோல்டு, அதாவது நம்ம மில்லிகிராமில் தங்கம் சேமிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அண்ட் இந்த மாதிரி சேமிக்கிற தங்கத்தை வந்து உடனே மாற்றக்கூடாது. மாற்றி நகை எடுக்கிறீங்கன்னா நமக்கு நஷ்டம் தான். ஏன்னா நமக்கு இதுலேயுமே காசு இவ்வளோ கொடுக்குறோம், உடனே இதை மாற்றி நகையாக எடுக்கிறப்ப அதுக்குமே வேஸ்டேஜ் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் லாங் டேர்ம்க்கு வைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி காயின்ஸ் வந்து சேர்த்து வச்சுக்கலாம். அண்ட் அதுவே வந்து பார்த்திங்கன்னா டிஜி கோல்டுலேயும் இருக்குது. நான் வந்து ஆப் ஓப்பன் பண்ணி நான் அதில் சேவ் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க, நான் வந்து டெய்லி எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டு நான் வந்து சேவ் பண்ண முடியும், எனக்கு டெய்லி இவ்வளோ அமௌண்ட் வந்து வரும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் டிஜி கோல்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டிஜி கோல்டு ஓப்பன் பண்ணாலும் டிஜி கோல்டில் கோல்டு காயின்ஸ் மட்டும் வாங்குங்க. ஏன்னா நமக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் எல்லாமே நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காயினாக வாங்குனீங்கன்னா ஓரளவுக்கு ஓகே. அண்ட் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நம்ம கட்டுறப்ப போனஸ் வரும். 11 மாதம் இருக்கும், பட் நமக்கு இனிஷியலாக ஒரு 4 மாதம் 5 மாதம் கட்டுறப்ப தான் அதிக போனஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஜி கோல்டு வந்து டெய்லி நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய் மினிமம் வந்து சேமிக்கிறீங்கன்னா கூட இதில் தங்கமாக நான் சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஜி கோல்டு ஓப்பன் பண்ணி அதில் சேமிச்சுட்டே வரலாம். அண்டு ரேண்டம் சேவிங்ஸ், நமக்கு வந்து ஃபிக்ஸடாக இல்லாமல் கிடைக்கிறப்ப பணத்தை வந்து நான் சேமிச்சுட்டே வரேன்றவங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான். நீங்கள் இந்த ஒரு வருஷம் அந்த முடிஞ்ச டிஜி கோல்டு வந்து காயின் வாங்குறீங்கன்னா உடனே கொண்டு போய் அதை நகையாக மாற்றுறீங்கன்றப்ப நமக்கு லாஸ் தான் ஆகும் இன்னுமே. ஏன்னா டபுள் டைம் நம்ம வந்து வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காயினாக வாங்கிட்டு லாங் டேர்முக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் டிஜி கோல்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மந்த்லி சிட் ஸ்கீமு. மந்த்லி சிட் ஸ்கீம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நகை எடுக்க போகிறீங்க, மினிமம் நான் ஒரு 2 கிராமில் நகை தான் எடுக்க போகிறேன், இல்லை ஒரு 4 கிராம் எடுக்க போகிறேன், ஒரு சவரன் எடுக்க போகிறேன்றவங்க, என்னால் ஃபிக்ஸடாக மாதம் இவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியும், ஒரு 5000 ரூபாய் என்னால் மாதம் சேவ் பண்ண முடியும், 10,000 ரூபாய் ஷுவராக என்னால் சேவ் பண்ண முடியுன்றவங்க மந்த்லி ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். மாதம் ஃபிக்ஸட் அமௌண்ட்டை நீங்கள் கட்டுறப்ப, அதுவும் இல்லாமல் நகையாக தான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த சிட் ஸ்கீம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு அதில் வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்கிக்கலாம். ஏன்னா வேஸ்டேஜ் தான் நமக்கு அதிகமாக வரும். குறைஞ்சது 15% 18% வரைக்கும் வேஸ்டேஜ் வருது. அண்ட் நிறைய கடைகளில் 18% வரைக்கும் வேஸ்டேஜ் உள்ள நகைகளை நம்ம வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிட்டு போட்டு எடுக்கிறப்ப. ஸோ நீங்கள் நகையாக எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாதம் கட்டி நகையாக எடுத்துக்கோங்க. இதில் நமக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்கலாம். அண்ட் நகை வாங்குறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம அதை அடகு வைக்க முடியும், அவசர தேவைக்கு அதை பணமாக மாற்ற முடியும். ரொட்டேஷனில் இன்னும் நிறைய தங்கமும் நம்ம வாங்க முடியும். ஸோ ஃபிக்ஸட் அமௌண்ட் உங்களால் சேவ் பண்ண முடியுன்றவங்க மந்த்லி சிட் ஸ்கீம் வந்து போட்டுக்கோங்க. அடுத்தது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நகையாக தான் வாங்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா இருக்குது, 2 லட்ச ரூபா கையில் இருக்குது அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா அதையும் வந்து நகையாக எடுக்கணும், வேஸ்டேஜ் இல்லாமலும் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் 11 மந்த்ஸ் ஸ்கீம் மாதிரி நிறைய கடைகளில் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் நகையாக எடுக்கணுன்னா நம்ம எடுத்துக்கலாம். 11 மாதம் கழிச்சு வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகை எடுத்துக்க முடியும். இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம கோல்டையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா 11 மாதம் கழிச்சு கோல்டோட ரேட் ஏறினாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம இது பண்ணிவிட்டு வேஸ்டேஜும் இல்லாமல் நகை எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஒரு 50,000 1 லட்ச ரூபாய் எனக்கு வரும், பல்காக வரும், அந்த டைமை நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்கீமை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கோல்டு ஜுவல்லரியாகவே எடுத்துக்கலாம். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோல்டு ஜுவல்லரி நமக்கு மல்டிபிள் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆஃபர்ஸ் டைம் நான் சொன்னேன் இல்லையா, ஆஃபர்ஸ் டைமில் வாங்குற இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோல்டு காயின் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்றப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டேஸில் வாங்கினீங்கன்னா நமக்கு பழைய தங்கத்தை கொடுக்குறப்பவும் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு அமௌண்ட்டு கிடைக்கும், புது தங்கத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். இதில் உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்குது, உங்களால் எந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ண முடியும், கன்சிஸ்டண்ட்டாக சேவ் பண்ண முடியும்னு பார்த்துட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காயினுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆப்ஷன்ஸு, நகையாக வாங்குறீங்கன்னா மந்த்லி சிட் ஸ்கீமு, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.